அனைவருக்கும் வணக்கம். ஹிந்தி பிரவேசிக்க எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1. இதுல இன்னைக்கு கவிதா பார்க்கலாம். இது 4th ஒன். சிரந்தன் ஜீவன் சக்கர. சிரந்தன் ஜீவன் அப்படின்னாலே முடிவற்ற வாழ்க்கை. சக்கர அப்படின்னாக்கா இந்த சக்கரம். அதாவது சிரந்தன் ஜீவன் சக்கர அப்படின்னாக்கா நிரந்தர வாழ்க்கை சுழற்சி. இந்த கவிதையை எழுதியவர் சுமித்ரானந்தன் பந்த். இவர் உத்தரப்பிரதேசத்தின் அல்மோடா ஜில்லாவில் கௌசானிக் அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தாரு. இந்தி இலக்கியத்துல சாயாவது சகாப்தத்தோட முக்கியமான ஒரு படைப்பாளி சுமித்ரானந்தன் பந்த் அவர்கள். இவர் இயற்கையை தான் தன்னோட படைப்புகள்ல அதி அற்புதமாக கையாண்டிருப்பார். இவருக்கு கோசாய் தத்துங்கிற நேம் தான் ஆரம்பத்துல வைக்கப்பட்டது. அப்புறம் உயர்நிலைக்கு படிக்க வந்ததுக்கு அப்புறம் அவரே சுமித்ரானந்தன் பந்த் அப்படின்னு மாத்திக்கிட்டார். தன்னோட வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த சுமித்ரானந்தன் பந்த் அவர்களுடைய கவனமானது கவிதையில் மட்டுமல்ல, நாட்டு விடுதலை போராட்டத்திலும் ஈடுபட்டது, அத்தோடு ஆன்மீகத்திலும் கூட ஈடுபட்டது. 1960 முதல் 1950 முதல் 1957 வரை அகில இந்திய வானொலியின் ஆலோசகராக இருந்த சுமித்ரானந்தன் பந்த் அவர்கள் தன்னுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்தார். தன்னுடைய படைப்புகளின் மூலமாக இவருக்கு பல விருதுகள் அவரை தேடி வந்தது. 1960 கலா ஒரு பூடா சாந்த் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருதும், 1961 பத்மபூஷன் விருதும் வழங்கி சுமித்ரானந்தன் பந்த் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார். அது மட்டும் கிடையாது, 1968 அவருக்கு பாரதிய ஞானபீட விருதும் வழங்கப்பட்டது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பந்துஜி அவர்களினுடைய இந்த அருமையான கவிதை படைப்பான சிரந்தன் ஜீவன் சக்கர இது இப்போ பார்க்கலாம். கவி பரீட்சையை பாருங்க. கவி பரீட்சைய दीजिए. सुमित्रानंदन पंत की पैदाइश सन 1909 को हुई. आप छायावाद के कवि हैं. आपने अपने ज्ञान को स्वयंभू होकर प्राप्त कर लिया. சுமித்ரானந்தன் பந்த்ஜி அவர்கள் 1900 பிறந்தாரு. இவர் ஒரு சிறந்த சாயாவாத கவிஞர். சாயாவாத் அப்படின்னாக்கா இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கான அந்த சொல்ல வர்ற விஷயங்கள் என்னவோ அதை இயற்கையின் அடிப்படையில் வைத்து சொல்வது. அதாவது இன்டைரக்டா சொல்றது, தான் சொல்ல வர்ற விஷயத்த அது இதுல இயற்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இயற்கையை அடிப்படையாக வைத்துதான் மனிதர்களுக்கு சொல்லப்படும். आपने अपने ज्ञान को स्वयंभू होकर प्राप्त कर लिया. தாங்கள் தங்களுடைய அந்த அறிவை ஞானத்தை சுயமாக வளர்த்து அதை வெளிப்படுத்தினார். பல்லவ், வீணா, குஞ்சன், யுகுவானி, கிராமியா, ஸ்வர்ணகிரண், ரஜத் शिखर, शिल्पी இது எல்லாமே ஆதி आपके கவிதா சங்கிரகம் में कुछ रचनाएं हैं. இவருடைய படைப்பு தொகுப்புகள்ல சில படைப்பு உதாரணத்திற்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த படைப்புகள். காவிய के लिए आपने ज्ञानपीठ पुरस्कार प्राप्त किया. தங்களுடைய காவிய படைப்பிற்காக தங்களுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது. आप सन 1979 में स्वर्ग सिधारे. தாங்கள் 1979 இறந்து விட்டீர்கள். அதாவது 1979 பந்த்ஜி அவர்கள் இயற்கை எழுதினார். இதுல இந்த காவிய அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதுல என்னென்னலாம் வரும்? கவிதை வரும், கவிதைகள், தோஹே, அடுத்தது கஜல்,
கீத்து இது எல்லாமே வந்து இந்த காவிய தொகுப்புல இருக்கும். காவியம் அப்படின்னாலே இது எல்லாமே. இப்போ सारांश பார்க்கலாம். कविता का सारांश लिखिए. समरी ऑफ द पोएम. அந்த கவிதையினுடைய தொகுப்பு சுருக்கம். सुमित्रानंदन पंत छायावादी कवि हैं. ये आपकी प्रसिद्ध कविता है. आप इसमें बताते हैं कि मानव का जीवन निर्वाह कैसे हो जाए. मानव को दुर्घटनाओं का मुकाबला करना चाहिए. उसे निडरता से सबका सामना करना चाहिए. சுமித்ரானந்தன் பந்த் छायावादी कवि. சுமித்ரானந்தன் பந்த் அவர்கள் छायावादी कवि. ये आपकी பிரசித்த கவிதா है. இது அதாவது இந்த சிரந்தன் ஜீவன் சக்கர அப்படிங்கிற இந்த கவிதையானது அவருடைய பிரசித்தமான புகழ் வாய்ந்த கவிதை. ஆப் இஸ்மே பதாத்தே ஹை, தாங்கள் இதுல என்ன சொல்றீங்க அப்படின்னா, அதாவது கவிஞர் இதுல என்ன சொல்றாருன்னா, கி மானவ் கா ஜீவன் நிர்வாக், மானவ் கா அதாவது மனிதனினுடைய ஜீவன் நிர்வாக், அந்த உயிர் வாழ்வானது, அந்த வாழ்க்கை நிலையானது கைசா ஹோய்ஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. மானவுக்கோ துர்கட்னாவும் கா முகாபலா கர்னா சாஹியே, அதாவது மனிதனுக்கு என்னென்ன அந்த நிகழ்வுகள், விபத்துகளோ இல்ல என்ன நிகழ்வுகள், துர்கட்னா அப்படின்னா விபத்துன்னு தான் சொல்லுவோம். அதாவது அந்த கஷ்டங்களை முகாபலா கர்னா சாஹியே, அதாவது அதுல வந்து நம்ம போட்டி போட்டு நம்ம வரணும், அதை வந்து நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில் நடக்கும் விபத்துகளை நம்ம வந்து போட்டி போட்டு வெல்லணும். உசே நிடர்த்தா சே சப்கா சாம்னா கர்னா சாஹியே, அதை பயமின்றி சபுக்கா சாம்னா கர்னா சாஹியே, அதாவது மனிதன் பயமின்றி அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும். சாம்னா கர்னா சாஹியே. इसका मार्गदर्शन ही इसमें कवि कराते हैं. मानव को आत्मविश्वास के साथ जीना चाहिए. मानव सत्य का पालन करे, सत्य की रक्षा करे, सत्य के लिए जीना चाहिए. जीवन में सुख व दुख से बचकर दोनों का समन्वयन करते हुए रहना बेहतर है. इसका मार्गदर्शन ही इसमें कवि कराते हैं. இதற்கான அந்த வழிகாட்டல், அதாவது வாழ்க்கைங்கிறது எப்படி வாழணும், நம்ம கண்டிப்பா எந்த ஒரு நிகழ்வினையும் எந்த ஒரு கஷ்டத்தினையும் எதிர்கொள்ளணும், அதுக்கு வந்து தைரியமா அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த கவிதையில வந்து சொல்லியிருக்கிறார். மானவ் கோ ஆத்ம விஸ்வாஸ் கே சாத் ஜீனா சாஹியே, மனிதன் வந்து ஆத்ம நம்பிக்கையோட வந்து வாழணும். மானவ் சத்திய கா பாலன் கரே, மனிதன் சத்தியத்தையே ஃபாலோ பண்ணணும், அதையே பின்பற்றணும். சத்தியக்கு ரட்சா கரே, சத்தியத்தையே நம்ம வந்து காக்கணும். சத்தியக்கே லியே ஜீனா சாஹியே, சத்தியத்திற்காகவே வாழ வேண்டும். ஜீவன் மே சுக் வ துக் சே பச்கர், வாழ்க்கையில சுகமோ துக்கமோ இரண்டிலிருந்தும் தப்பித்து தோனோ கா சமன்வய கர்த்தே ஹுயே, இரண்டையுமே வந்து ஒன்றாக சமன்வய கர்த்தே ஹுயே ரஹ்னா பெஹதர் ஹை. இரண்டையுமே வந்து ஒரே கண்ணோட்டத்திலேயே பார்த்து இரண்டையும் வந்து ஒன்றாகவே எடுத்து செல்றதுதான் வந்து வாழ்க்கையோட சிறப்பு. சந்தோஷமா இருக்கும்போது வந்து நிம்மதியா இருக்கிறதும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கே இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு வருத்தப்படுறது வேஸ்ட். ரெண்டையுமே ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கணும், ஒரே மாதிரி எடுத்துட்டு போகணும். அப்பதான் நம்மளுக்குள்ள அந்த ஆத்ம நம்பிக்கை ஏற்படும். அதை நம்ம வந்து எந்த கஷ்டத்தையும் நம்மளால எதிர்கொண்டு வெல்ல முடியும். ஜீவன் கா கேந்திரஹி மன்ஹை, வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வாழ்க்கைக்கான அந்த மையமே மனம்தான். நம்ம மனதை நம்ம எப்படி வச்சிருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொன்னையும் ஃபேஸ் பண்ண முடியும். மன் கா கேந்திரஹி ஜீவன்ஹை, எப்படி வாழ்க்கையானது மனதிற்கு மையமாக இருக்கிறதோ அதே மாதிரி மனம் வந்து வாழ்க்கைக்கான மையமாக இருக்கிறது. ஜீவன் கா கேந்திர மன்கை, வாழ்க்கையினுடைய மையமானது மனம், மனதினுடைய மையமானது வாழ்க்கை. ரெண்டும் வந்து ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்குது. நம்ம எப்படி எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து மனது. मन को काबू में रखना चाहिए.
நமது மனத்தை நம் வசத்தில் வைத்திருக்க வேண்டும். शांत, क्षमाशील, स्नेह, धीर और सहृदय होकर रहना जरूरी है. அமைதியாகவும் மனதை வந்து அமைதியா, அதாவது மன்னிக்கும் மனப்பான்மையோடு, அன்போடு, அதே சமயம் வந்து நல்ல ஒரு தீரத்தோடு, அதோடு ஒரு நல்ல கருணை உள்ள உள்ளத்தோடு வந்து எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வரிசையில பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் மனதை வந்து அமைதியா, மத்தவங்கள மன்னிக்கிற பண்போட, அன்போட வச்சிருந்தாலும், ரொம்ப முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அந்த தீர் தீரத்தோட அதாவது பொறுமையோட, மன நிறைவோட அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதோட நல்ல ஒரு கருணை உள்ளத்தோடையும், சஹிருதயம் ரஹ்னா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஜக ஜீவன் மே அச்சாயி வ புராயி கா சாம்னா கர்னா ஹை. மனித வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில நல்லது, கெட்டது இத 2யுமே வந்து நம்ம எதிர்கொள்ளணும். சாம்னா கர்னா ஹை. அப்படி அச்சாயியோं के द्वारा நம்மளுடைய நல்லவைகளின் மூலமாக दूसरों की बुराइयों को மற்றவர்களினுடைய கெட்டவைகளை, அதாவது மற்றவர்களுடைய அந்த விரும்பத்தகாதவைகளை தூர் கர்னா சாஹியே விளக்க வேண்டும். நஃப்ரத் கோ प्यार के रूप में வெறுப்பு அப்படிங்கிறத அன்பு அப்படிங்கிற ரூபத்துல பரிவர்த்தித் கர் தேனா சாஹியே. அத வந்து மாற்றணும் நம்ம. அன்பின் மூலமாக அந்த வெறுப்பு இருக்குது இல்லையா? அந்த அன்பாக அதாவது அந்த வெறுப்பை வந்து அன்பாக வந்து நம்ம மாற்ற வேண்டும். நஃப்ரத்துக்கோ प्यार के रूप में परिवर्तित करना चाहिए कर देना चाहिए. एक दिया दूसरे दिए को जलाता है. ஒரு தீபமானது மற்ற தீபங்களை ஏக் தியா தூசரே தியோக்கோ ஜலாத்தா ஹை வந்து ஏற்றுகிறது. ஒரு தீபம் மூலமாக எத்தனை தீபங்களை வேணாலும் நம்மளால வந்து ஏற்ற முடியும். அப்ப வைசாகி பிரேம் கா விகாஸ் கர் தேனா அவசியக் ஹை. வைசாகி அதே மாதிரிதான் பிரேம் கா விகாஸ் கர் தேனா. அன்பு அப்படிங்கிறத வந்து டெவலப் பண்றது எவ்வளவுனா அது வந்து அவசியக் ஹை ரொம்ப முக்கியம். அப்படிதான் வந்து அன்பை வந்து நம்ம வளர்க்கணும். தன் மிருத்யுக்காக தன் அப்படின்னாக்கா ஷரீர் உடம்பு இது வந்து மிருத்யுக்காக இது வந்து இறந்து போகக்கூடியது அதாவது அழியக்கூடியது. ஆத்மா அமர்கை ஆனா நம்மளோட ஆத்மா இருக்குது இல்லையா அதுக்கு அதுக்கு வந்து அழிவே இல்லை. அது வந்து அமரத்துவம் வாய்ந்தது. ஜீவன் சக்கர சிரந்தன்கை வாழ்க்கை சுழற்சியானது நிரந்தரமானது. அந்த வாழ்க்கை வந்து சுழன்று கொண்டே இருக்கும். அதுலதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்துகிட்டும் இருந்துகிட்டும் அடுத்து போய்கிட்டுமே இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆத்மாவானது நிரந்தரமாக இருக்கும். அப்ப நம்ம இந்த பூமியில இருக்கிற வரை எந்த அளவுக்கு நம்ம நல்ல செயல்கள செய்யணுமோ, நல்ல நிலையில இருக்கணுமோ, மத்தவங்க கிட்ட எந்த அளவுக்கு நம்ம வந்து அன்ப காமிக்கணுமோ, நம்மளுடைய அன்பின் மூலமாக மத்தவங்களோட அந்த மோசமான செயல்களை வந்து எப்படி விலக்கணுமோ, இது எல்லாமே நம்ம வந்து செய்யணும். எந்த ஒரு நல்லதோ, கெட்டதோ 2யும் சமநிலையில பார்க்கணும். 2க்கும் வந்து ஒரே மாதிரியான முக்கியத்துவத்த குடுக்கணும். துக்கம் வரும்போது துவள்றதும், சந்தோஷம் வரும்போது ரொம்ப அதீத ஆர்வ கோளாறுல சந்தோஷப்படுறதும், அது வந்து செய்யவே கூடாது. மனிதர்கள் வந்து மதிக்கணும். அவங்க வந்து அன்பு செலுத்தணும் ஒருவருக்கொருவர். இத வந்து இந்த கவிதையில ரொம்ப அழகா பந்த்ஜி சொல்லியிருக்கிறார். இஸ் கவிதா में कवि हर मानव की जीवनोन्नति के बारे में बताते हैं. ஸோ இந்த மாதிரி கவிஞர் தன்னுடைய இந்த கவிதையின் மூலமாக மனிதர்களின் வாழ்க்கையினுடைய உன்னதி அதாவது முன்னேற்றத்தை பற்றி வந்து சொல்லியிருக்கிறார். சோ இந்த கவி பரீட்சைய கவிதா கா சாரான்ஸ் 2யும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல இதோட ERC பார்க்கலாம். धन्यवाद.